மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அதை எடுத்து நம்ம மிக்ஸர் ஜாரில் 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை வந்து சலிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு. சலிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா கப்பி எல்லாம் இருக்கும். அந்த கப்பி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எண்ணெயில் வெடித்தாலும் வெடிக்கும் ஒரு சிலதெல்லாம். அதனால் இந்த கப்பி வந்து எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவும் சலிச்சாச்சு. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது அப்படியே உருண்டை கொழுக்கட்டை மாதிரி வரணும். உதுத்து விட்டால் உதிரணும். அந்த மாதிரி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா அழுத்தி மூடி வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இந்த பாகுக்கு வந்து நான் 2½ டம்ளர் மண்டை வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் இது சுத்தமாக தான் இருக்கும். இப்போது 2½ டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி 2½ டம்ளர் சர்க்கரை, அதுக்கு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு வேற ஒரு கடாயில் நம்ம பாகு வந்து காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி இருக்கிறத விட மறுபடியும் ஒரு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அதை சேர்த்தியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ்க்காக தான் இது காட்டுறேன். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள், கரைஞ்சிருச்சு. இனி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்து அதே தண்ணியில் ஊற்றி இப்படி ஒன்று சேர்த்தும்போது அது கொஞ்சம் கட்டி ஆகணும். உங்களுக்கே தெரியுது. நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மாவு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த பாகுலையே கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடலாம். எல்லா பக்கம் ஈவனாக அந்த மாவு படுற மாதிரி இந்த சூட்டோடையே நல்லா கலந்து விடும்போது அந்த மாவு வந்து அந்த பாகுடைய சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லா மாவும் இதிலே போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து இப்படி போடும்போது லேயராக அடுக்கடுக்காக வரணும். கட்டியே இல்லை. உங்களுக்கு கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது வந்து அந்த ஏலக்காவுடைய தோல். இந்த மாதிரி லேயராக வரும்போது நம்ம எடுத்து வேற ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆறின பிறகு மேலே கொஞ்சம் நெய், ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஆறின பிறகு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் தான் நம்ம செய்வோம். அதனால் அந்த ஒரு நாள் எல்லாமே அப்படியே மூடி வச்சிடலாம். சூடாக இருந்துச்சுன்னா வேர்க்கும், அந்த தண்ணி பட்டுரும். அதனால் சூடு இல்லாமல் ஆறின பிறகு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது அடுத்த நாள் தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த நெய் அப்படியே மேலே வந்து அப்சர்வ் ஆகலை, அப்படியே இருக்குது பாருங்கள் நெய். அந்த நெய்யெல்லாம் நல்லா கலந்து எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நெய்யுக்காக தான், இல்லாட்டி பிசையவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரே மாதிரி உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா அதிரசம் வந்து ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். இப்போது நமக்கு எவ்வளோ எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், வச்ச உடனே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் தட்டுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிறதுனால ஒரு வாழை இலையில் வந்து நம்ம நெய் தடவிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா சூடாகட்டும். ஒரு வாழை இலையில் நெய் தடவிக்கலாம். அல்லது பட்டர் சீட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாச்சும் எண்ணெயுடைய கவர் இருந்தாலும் கூட நம்ம போட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லேசாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ரொம்ப லேசாக தட்டினா முருகலாயிரும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தட்டி சூடான எண்ணெயில் போட்டு 2 பக்கம் திருப்பி போடும்போது இந்த மாதிரி பூரிக்கு வந்து நல்லா ப்ளப்பியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு லேயராக இருக்கும். மேல் தோல் வந்து இப்படி கட் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து அப்படியே வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா வழிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள், ஒவ்வொன்றா வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கடாயுடைய அளவு பொறுத்து 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதே ப்ளப்பியாக மேலே எலும்பி வரணும். எண்ணெய் பூரியெல்லாம் நம்ம செய்யும்போது எண்ணெய் மேலே தெளித்து விடவும் இல்லைங்களா, இந்த மாதிரி தெளித்து விடும்போது கரண்டிலேயே நல்லா ப்ளப்பியாக வரும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அதிரசம். இப்போ இதையும் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தகன்னு கோல்டன் கலரில் இருக்குது. இதையும் பிழிஞ்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா சுத்தமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசம் செய்யறது ரொம்ப ஈஸி. சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆறின பிறகு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் ஆறின பிறகு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கு. ஒரு நாள் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
ஈஸியாக இருக்கும். மாவு பிசையிறது அந்த பாகுத்தில் நம்ம எப்படி பிசைகிறோம், அந்த லூஸாக இருக்கக்கூடிய மாவு தோசை மாவு பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா தான் அடுத்த நாள் வந்து புளிச்சு வரும்போது நல்லா கட்டி ஆயிரும். அப்போது அப்படியே எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சைஸில் நம்ம உருண்டைகள் வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதிரசம் வந்து நம்ம கடையிலையும் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக கிடைக்காது. நம்ம வந்து 3 போட்டிருக்கிற பாருங்க. ஒட்டாமல் உங்களுக்கு வந்துச்சுன்னா 2, 3ன்னு சொல்லி போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சோம்னா ஒட்டாது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போது இதையும் எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நானும் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்திருந்தாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு. அதனால தான் அதிரசம் செய்கிற ஐடியாவே இல்லை. அவங்க வந்ததுனால தான் முதல்ல நான் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க வந்த உடனே அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். முறுக்கும் நாங்கள் 2 பேர் தான் செஞ்சோம் கோயம்புத்தூரில். இது அதிரசம் வந்து பொள்ளாச்சியில் செஞ்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஓட்டை போடுற மாதிரி இருந்தாலும் கூட உளுந்து வடைக்கு ஓட்டை போட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓட்டை போட்டு வேணாலும் செய்யலாம். ஆனால் இதில் என்னென்னா நம்மளுக்கு போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா உள்ளே எல்லாம் எண்ணெய் நல்லா போய் வேகும்போது சீக்கிரமாக ஆயிரும் நம்மளுக்கு. ஓட்டை போடாமல் போடுறத விட ஓட்டை போட்டு செஞ்சோம்னா குயிக்காக செஞ்சிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரிக்கும்போது உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி அதையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஓட்டை போட்டு வேணுமோ அல்லது ஓட்டை போடாமல் வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் எப்படி செஞ்சாலும் இந்த அதிரசம் வந்து அருமையாக இருக்கும். டேஸ்ட்டுன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்குறத விட அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் எங்கள் சிஸ்டர் சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.